இந்த சனிக்கிழமை எப்பொழுதும் வழக்கம் போல உலக படைப்பின் ஓய்வு நாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அகில உலகத்தையும் படைத்து மனிதனுக்காக இந்த ஓய்வு நாளை கொடுத்தார். மனிதனின் பாவங்களை மன்னித்து அவனை ஆசீர்வதிக்கும்படியான ஒரு சிறப்பான நாள். இந்த சிறப்பான நாளிலும் இந்த கல்பாக்கம் பகுதியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 861வது தேவனுடைய சத்தியம் இயேசு கிறிஸ்து தரப்போகிறார். பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10 வசனம். நான் வீணாக ஓடினதும் இல்லை, வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் வெளிப்படும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் எதையுமே வீணா பண்ணல. உலகத்துல எவ்வளவு காரியங்கள் வீணானது இருக்குது. இப்ப இந்த வார்த்தை இருக்குதுல்ல, இது வேலை வெட்டி இல்லாதனாலேயே பேசுகிறோம். இது வீணானது கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு பலனையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கும். இது தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக நாம் செய்கிற ஒரு ஊழிய கடமை. அவருடைய வார்த்தையை எல்லா ஜனங்களுக்கும் பேச வேண்டும். இது நம்மேல் விழுந்த கடமை. இல்லைன்னா ஐயோன்னு சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல். ஆகவே இந்த அப்போஸ்தலன் பவுல் நான் வீணா எதையுமே செய்யல அப்படின்னு சொல்றாரு. 2 தீமோத்தேயு புஸ்தகம் சொல்லுகிறது, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தையும் காத்துக்கொண்டேன். ஸோ வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக கிறிஸ்து வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டேன், தேவன் கொடுக்கக்கூடிய கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு அவர் விசுவாசத்தில் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா போட்டிகளாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையில் வேகமாக ஓடுறவங்க தான் ஜெயிச்சிருவாங்க. முன்னே ஓடுறவங்க தான். அது போட்டியாக இருக்கட்டும், வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது, போகிறது, எல்லாம் எதுவாக எடுத்தாலும் வேகமாக ஓடுறவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை இதற்கு எதிர்மறையானது. கர்த்தரை நம்பி பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஆபிரகாமை பற்றி எபிரேயர் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் வரும். வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல உன்னுடைய சந்ததியை நான் பெருகச் செய்து ஆசீர்வதிப்பேன்னு கடவுள் ஒரு ஆட்சி கொடுத்தாரு. இதை ஆபிரகாம் முழுமையாக நம்பி விசுவாசித்து பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொண்டான். பொறுமை ரொம்ப முக்கியம். யோபுவை பற்றி ஒரு வசனம் வரும். யோபினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அவனுடைய வாழ்க்கையில் தேவன் பிற்பாடு செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் எவ்வளோ அற்புதம் தெரியுமா? அவர் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வாழ்க்கை ரொம்ப இழப்பு, ரொம்ப நீதிமான் தான். வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம், வீடு வாசல் எல்லாமே, வேலையாட்கள், அவருடைய சொத்து பத்து, ஆடு மாடு கழுதை குதிரைகள் எல்லாத்தையும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி சாத்தான் கிட்ட ஒப்பு கொடுத்தார். அவனும் அழிச்சான். ஆனால் விசுவாசத்தை அழிக்க முடியல பத்தியா? அதனால தேவன் யோபு எதையெல்லாம் எதிர்பார்த்தனோ அதை 2 மடங்கு கர்த்தருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கொடுத்தார். அவர் மட்டும் கிடையாது, பைபிளில் எடுத்தால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொறுமையோடு தான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பாங்க. ஆபிரகாம் 24 வருஷம் காத்திருந்தார். யோசேப்பு 13 வருஷம் சிறைச்சாலையில் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் தேவன் உயர்த்தினார். யாக்கோபு 20 வருஷம் தன்னுடைய மாமா வீட்டில் தன்னுடைய சொந்த மாமாவே 10 முறை சம்பளத்தை மாற்றி அவன் வாழ்க்கையில் உருப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டு வாழ்ந்தான். தாவீது சவுல் என்ற ராஜாவினால் துரத்தப்பட்டு வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏறக்குறைய 13-14 வருஷங்கள் ஓட்டத்திலே இருந்தார். தேவன் ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு ராஜ மேன்மையை வாக்குத்தத்தம் பண்ணபடியும் கொடுத்தாரு. அவனுடைய சந்ததியில தேவன் ஒரு ஒளிவிலக்காய் வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். இப்படி நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் எப்பொழுதுமே பொறுமையோடு இருக்கணும். இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ உபத்திரவங்கள் தெரியுமா, எவ்வளோ சபைகளில் முறுமுறுப்புகள் தெரியுமா, சகோதரர்கள் மத்தியில் எவ்வளோ விரிசல்கள் தெரியுமா, ஊழியர்கள் மத்தியில் எவ்வளோ பொறாமைகள் தெரியுமா. எல்லாத்தையும் நாம் கர்த்தருக்குள்ளாக சகித்துக் கொள்ள வேண்டும். பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை ரொம்ப முக்கியம். ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனம், நம்பிக்கையில சந்தோஷமா இரு, உபத்திரவத்தில் பொறுமையோடு இரு, ஜபத்திலே உறுதியாயிரு. இதான் தாரக மந்திரம், கிறிஸ்துவனுடைய தாரக மந்திரம். ஆகவே இந்த அப்போஸ்தலன் பவுலை போல நாம இந்த ஓட்டத்தில், கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஓட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பொறுமை ரொம்ப முக்கியம். யூதாஸ் காரியத்து வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில தோற்று போனார். ஆனா கர்த்தரை சார்ந்து பொறுமையோடு காத்திருந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள். நாமும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருப்போம். 3 வருஷம் தான் ஊழியம் செய்தார் இயேசு கிறிஸ்து. 3 வருஷத்துல மனுக்குலத்திற்கு தேவையான எல்லாத்தையும் பொறுமையோடு சகித்திருந்து காரி உமிழ்ந்தார்கள், எச்சில் துப்பினார்கள், முள்முடி சூட்டினார்கள், அடித்தார்கள், ரொம்ப இழிவாய் பேசினார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் மனித குலத்தை காப்பாற்றுவதற்காக அவர் வந்த வேலையை முழுவதுமாக செய்து முடித்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனும். எந்த மதமாவினாலும் எந்த தெய்வத்தினாலும் வணங்கலாம். பரலோகம் போன நினைச்சா இயேசு கிறிஸ்து மட்டும் தான் நமக்கு. அவர் உலக ரட்சகர். அந்த
உலக ரட்சகர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுகிறதற்காக அவர் அந்த பூமியில 2ஆம் வருகையிலே தாமதிக்கிறார். அதுக்கும் பொறுமையோடு இருக்கிறார். நம்ம எல்லோரும் ரட்சிக்கப்பட இயேசு கிறிஸ்து ஒருவரை விரும்புகிறார். ஏனென்றால் அவரே நம்மை படைத்த தெய்வம். அந்த படைத்த தெய்வத்திடம் நாம் ரட்சிப்புக்காக செல்வோம். அவர் பொறுமையோடு அவருடைய வருகை காத்திருக்கிறது என்பதை மறவாமல் நினைத்திருப்போம். அடுத்த தெய்வ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.